உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். தாமரை பூவையோ அல்லது இலையையோ நன்றாக வெயிலில் உலர்த்தி பொடித்து வைத்து கொண்டு நாம் அன்றாடம் காலையில் எழுந்தவுடன் காஃபி டீ சாப்பிடுவதற்கு பதிலாக இந்த தாமரை இலை சூரணத்தையோ பூச்சூரணத்தையோ தேநீர் போல வைத்து பருகி வருகின்ற பொழுது பித்த மயக்கம், தலை சுற்றல், நரம்பு தளர்ச்சி இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து அது நமக்கு விடுதலை தரும். தெளிவான அறிவையும் இது தரக்கூடியதாக விளங்கும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கீழ்காய் நெல்லி, ஃபிலாந்தஸ் நிரூரி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கீழ்காய் நெல்லி. இந்த கீழ்காய் நெல்லியை 4-5 நாட்கள் நிழலில் உலர்த்தி ஓரிரு நாட்கள் வெயிலில் உலர்த்தி எடுத்து பொடித்து வைத்து கொண்டு அதனோடு ஃபெனுக்ரீக் என்று சொல்லக்கூடிய வெந்தயம், நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெந்தயத்தை லேசாக வறுத்து பொடித்து வைத்து கொண்டு இரண்டையும் ஒரு சேர கலந்து அன்றாடம் காலை ஒரு தேக்கரண்டி, மாலை ஒரு தேக்கரண்டி என்று 2 வேளை பருகி வருகின்ற பொழுது மஞ்சள் காமாலை என்று சொல்லுகின்ற ஜாண்டிஸ் என்கின்ற நோயிலே இருந்து விடுதலை தருவது மட்டுமல்லாமல் பித்த மயக்கம், தலை சுற்றல், கை கால் நடுக்கம், கல்லீரல், மண்ணீரல் இவற்றிலே ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் இவற்றை போக்கி இது ஒரு கற்ப மருந்தாக ஆயுள் நமக்கு வளர்க்கக்கூடிய ஒன்றாக விளங்கும். சர்க்கரை நோயை கூட இது மட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்கும் என்று இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சிட்ரஸ் லெமன் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது எலுமிச்சை என்று மிக சாதாரணமாக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த எலுமிச்சையினுடைய பெரிய வடிவாக நாம் பார்ப்பது சிட்ரஸ் ஆரண்டிஃபோலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இது எலுமிச்சையை போலவே விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. குறிப்பாக லெமோனின் என்று சொல்லக்கூடிய சத்துவம் 77.5 விழுக்காடு அளவுக்கு இதிலே மிகுதியாக இருக்கிறது. இது ஸ்கர்வி என்று சொல்லக்கூடிய விட்டமின் சி குறைபாட்டினாலே ஏற்படுகின்ற இரத்த கோளாறுகள் இவற்றை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனுடைய இலைகளிலேயும் அந்த சத்துவம் மிகுந்து இருக்கிறது. இது சளி, இருமலை கரைக்கக்கூடிய ஒன்றாக பிராங்கோ டைலேட்டர் என்கின்ற வகையிலே இதனுடைய ஆவி பிடிப்பதனாலேயும் சரி, இதை தீநீராக பருகுவதாலும் சரி, நுரையீரல் கோளாறுகளை நீக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதை நாம் துவையலாக பயன்படுத்துகின்ற பொழுது அல்லது இதனுடைய தோலை தீநீராக பயன்படுத்துகின்ற பொழுது, இதனுடைய சாற்றை இனிப்பு சேர்த்து பயன்படுத்துகின்ற பொழுது இந்த கட் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய குடலினுடைய ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இந்த நௌசியா, வாமிட்டிங் என்று சொல்லக்கூடிய குமட்டல், வாந்தி இவற்றிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய இலைகளை நசுக்கி அதனுடைய மணத்தை நாம் முகர்வதினாலே இந்த குமட்டல், வாந்தி என்பது விட்டு போகிறது. அங்கே மூக்கு அடைப்பு என்பது விலகி சுவாச பாதை சீர்பெறுகிறது என்பதையும் மறத்தல் ஆகாது. விட்டமின் சி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே எந்த இடத்திலேயும் புற்று வாராமல் தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல சத்துவமாக இருந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது, எலும்புக்கு பலத்தை தருகிறது, இதய நாளங்களுக்கு இதமான சூழ்நிலையை உருவாக்கி குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது. இதனுடைய மனமும் சரி,
இதனுடைய மேற்பற்றாக போடுகின்ற பொழுது தோல் நோய்களை துடைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. வலி வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது. ஆன்டி ஹிஸ்டமினிக் என்று சொல்லுகின்ற வகையிலே ஒவ்வாமையினாலே வருகின்ற தோலிலே ஏற்படுகின்ற அரிப்பு, தடிப்பு, தேமல் இவற்றுக்கு புறமருந்தாக இந்த இலைகள் நமக்கு பயன் தருகிறது. இந்த சிட்ரஸ் ஆரண்டிஃபோலியா என்று சொல்லக்கூடிய நாரத்தை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு நாரத்தை இலையை பயன்படுத்தி கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் மற்றும் நுரையீரலில் உள்ள கழிவுகளை வெளித்தள்ளி உள் உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு பொடி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நாரத்தை இலை, கருவேப்பிலை, மிளகு, கருப்பு உளுந்து, பெருங்காயம், நல்லெண்ணெய், புளி, தனியா, கல்லுப்பு. இந்த நாரத்தை இலை பொடி தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நார்த்தங்காய் துளிர் இலைகள் சேகரிச்சுக்கணும். பொதுவாக நார்த்தங்காயோட துளிர் இலைகள் பார்த்தோம்னா மழை காலத்தில் கிடைக்கும். நமக்கு மழை பெஞ்சு விட்டதும் ஒரு வாரத்தில் பார்த்தோம்னா நல்லா துளிர்த்து வந்திருக்கும். இந்த மாதிரி துளிர் இலைகளை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கசப்பு இருக்காது, அதிக கசப்பு இருக்காது. இந்த பொடியில் லேசான ஒரு கசப்பு இருக்கும். துளிரான இலைகள் எடுக்கும் பொழுது நார் அதிகமாக இருக்காது, அதே மாதிரி கசப்பு தன்மையும் அதிகமாக இருக்காது. இலைகள் கொஞ்சம் முற்றி இருந்ததுன்னா நம்ம இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த நாரை எடுத்துடணும். இந்த பகுதியை நம்ம பிடிச்சிட்டு இதை ரெண்டாக இப்படி மடித்து இப்படி எடுத்தோம்னா இந்த நார் வந்துடும் தனியாக. இந்த மாதிரி நம்ம இலைகளை க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இந்த நாரத்தை இலை துளிர் இலையாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே சேர்க்கலாம். இது கிள்ளினோம்னா ஈஸியாக வரும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே வதக்கிடலாம். பட் நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிடணும். துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு இந்த ஈரத்தன்மைலாம் இல்லாமல் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பொடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். இந்த நாரத்தை இலை இதோட நம்ம கருவேப்பிலையும் சேர்க்க போகிறோம். நமக்கு பசியின்மை, வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா ஓரிரு நாட்கள் இந்த பொடியை போட்டு நம்ம சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டோம்னாலே நமக்கு அந்த பிரச்சனை சரியாயிடும். அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க, வீசிங் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த பொடியை உணவாக எடுத்துகிட்டு வரும்பொழுது நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், நுரையீரலில் கழிவுகள் தேங்காமல் சளியை வெளியேற்றக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அதே போல் நார்மலாகவே நம்ம ஜென்ரல் ஹெல்த்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு பொடியாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இதோட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நாரத்தை இலையோட கருவேப்பிலை இரண்டையும் வறுத்துடலாம். கொஞ்சம் ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். லேசாக வறுத்து இந்த வாடை வந்ததுன்னா போதும். இதோட மனம் நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த நார்த்தங்காயோட சாறு சிறுநீரகத்துக்கு மிகவும் நல்லது. அடிக்கடி சிறுநீர் தொற்று ஏற்படுறவங்க நார்த்தங்காய் ஜூஸ் எடுத்து அதை சர்க்கரை மிக்ஸ் பண்ணி தண்ணியோட மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரும்பொழுது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகும். அதே போல் நார்த்தங்காயோட தோல் நுரையீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த தோலை நம்ம ஊறுகாயாவோ அல்ல உப்பு நிறைய சேர்க்காம ஊறுகாயாக தயார் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்காகவும் நம்ம அதை குடிக்கலாம். அப்படி குடிச்சிட்டு வரும்பொழுது சிறுநீரக கழிவுகள் வெளியேறும், அடிக்கடி சளி பிடிக்காமல் இருக்கும். இந்த இலைகள் இப்போ சூடாயிடுச்சு, இதை எடுத்துக்கலாம் தனியாக. நமக்கு சளி பிடிக்கும் பொழுது, ஃப்ளூ போன்ற இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது நாரத்தை இலையை தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு அதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல மூக்கடைப்புலேருந்து நிவாரணம் தரக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். இன்ஃபெக்ஷனும் நமக்கு சீக்கிரம் கண்ட்ரோல் ஆகும், ஒரு ஃப்ரெஷ்னஸும் வரும். இப்போ நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயோட கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து பொரிச்சிடலாம். நம்ம இந்த பொடிக்கு நம்ம சுவைக்கு ஏற்றார் போல் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம வரமிளகாய், தேங்காய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி சேர்க்குறோம். இதோட கொஞ்சம் மிளகு, இதோட கருப்பு உளுந்து, நம்ம உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு கூட சேர்க்கலாம். தனியாவும் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் கல்லுப்பு, சுவைக்கு ஏற்றாற் போல் கல்லுப்பு. புளிப்புக்காக நம்ம புளி சேர்க்குறோம். புளிக்கு பதில் நம்ம குடம் புளி சேர்க்கலாம், அல்லது எலுமிச்சம்பழச்சாறு கடைசியாகவும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பொடியெல்லாம் அரைச்சிட்டு கடைசியாக எலுமிச்சம்பழச்சாறு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளி சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து லேசாக வறுத்துடலாம். மஞ்சள் பொடி கூட நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணலாம். இந்த பொடியை நம்ம எடுத்துக்கும்பொழுது கல்லீரலில் சேர்ந்து உள்ள கொழுப்புகளை கரைக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அதனால் நம்ம ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க இந்த பொடி தினமுமே கூட ஒரு அரை தேக்கரண்டி அளவு சாதத்தில் சேர்த்து நல்லெண்ணெயோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது கல்லீரல் கொழுப்பை கரைக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம இந்த இலைகளெல்லாம் சேர்த்து அரைச்சிடணும். குழந்தைகளுக்கு அதிகமாக சளி பிடிச்சிருந்ததுன்னா அந்த சளி நிறைய இருக்கிறதுனால அவங்க சாப்பிட மாட்டாங்க, பசி எடுக்காது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணி நெய் சேர்த்து சாதத்தோடு சேர்த்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு பசியை தூண்டக்கூடிய மருந்தாக இருக்கும். சளியும் கரைஞ்சி வெளியேறும். நாரத்தை இலை பொடி இப்போ தயாராகிடுச்சு. இந்த பொடி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த பொடியை நம்ம அப்படியே சாப்பிடலாம். சாதத்தோடு பிசைஞ்சும் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம். இது நம்ம மிளகு, கருப்பு உளுந்து புளி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்குது. இதே நம்ம வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்தோம்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு மணமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும், கசப்பெல்லாம் இருக்காது. நாரத்தை துளிர் இலை, கருவேப்பிலை, புளி, கருப்பு உளுந்து, பெருங்காயம், மிளகு சேர்ந்த இந்த பொடி தினமும் ஒரு வேளை அரை தேக்கரண்டி அளவு உணவோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உள்ளுறுப்புகளில் உள்ள கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் கல்லீரலில் பொருந்தியுள்ள கொழுப்பை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். சிறுநீரக கற்களை உருவாகாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, எலுமிச்சை வகையை சார்ந்தது நாரத்தை. இந்த நாரத்தையினுடைய இலைகளை நாம் இன்று மருந்தாக, உணவாக பயன்படுத்தியிருக்கின்றோம். சிட்ரஸ் ஆரென்டிஃபோலியா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்த நாரத்தை. இதில் சிட்ருலின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள், அதோடு கூட நாரங்கின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள், எஸ்பெரிடின் என்று சொல்லக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ் என்கின்ற மணப்பொருள், பெக்டின் என்று சொல்லக்கூடிய ஃபைபர், சொலுபிள் ஃபைபர் என்று சொல்லுவார்கள். இந்த பெக்டின் என்கின்ற நீரில் கரைகின்ற நார் சத்துவம் செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. இதில் இருக்கின்ற அஸ்கார்பிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய விட்டமின் சி ஸ்கர்வி என்ற நோயிலே இருந்து விடுதலை தருகிறது. நாரங்கின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் நல்ல குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்கி இதய நாளங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை தரக்கூடியதாக விளங்குகிறது. அஸ்கார்பிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய விட்டமின் சி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்து த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக செயல்பட்டு எங்கேனும் தங்கி புற்று வர காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதில் இருக்கின்ற மனம் என்று சொல்லுகின்ற பொழுது வாந்தி, குமட்டல் இவற்றை போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது. இங்கே கறிவேப்பிலையும் இதனோடு சேர்த்திருக்கின்றோம். முறையா கொய்னிகி என்று சொல்லக்கூடிய கறிவேப்பிலை கல்லீரல், மண்ணீரல் நோய்களுக்கு ஒரு பலம் தரக்கூடிய ஒன்றாக இருந்து மஞ்சள் காமாலையை மறுத்து தடுக்கக்கூடிய ஒரு கீரையாக விளங்குகிறது. அதனோடு கூட இந்த கறிவேப்பிலையிலேயும் விட்டமின் சியும் அயர்ன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. இதனுடைய மணமும் நாரத்தையோடு சேருகின்ற பொழுது ஒரு அற்புதமான மணமாகி விளங்குகிறது. இதனோடு அஃபைட்டேடா என்று சொல்லக்கூடிய பெருங்காயம் சேர்த்திருக்கின்றோம்.
பெருங்காயம் அகட்டுவாயு அகற்றியாக இருந்து ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலேயும், ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற வகையிலேயும் நுண்கிருமிகளை போக்குகிறது, வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு பிளாக் கிராம் என்று சொல்லக்கூடிய உளுந்து சேர்த்திருக்கின்றோம். இந்த உளுந்து புரத சத்துக்கள், மாவு சத்துக்கள் மிகுதியாக விளங்குகிறது. இரும்பு சத்துவத்தையும் இது பெற்றிருக்கிறது என்பதனாலே இது உடலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு பெப்பர், நைக்ரம் என்று சொல்லக்கூடிய மிளகு சேர்த்திருக்கிறோம். மிளகு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே அஸ்கார்பிக் ஆசிடோடு சேருகின்ற பொழுது பல்வேறு புற்றுக்களை வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இரும்பு சத்துவத்தையும் இது நமக்கு தருகிறது. இதனோடு கொரியாண்டர் சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய தனியா சேர்த்திருக்கின்றோம். தனியா குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக, உறுப்புகளுக்கு குளிர்ச்சியை தந்து எரிச்சலை அடக்கக்கூடியதாக, வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. புளி, டேமரிண்ட் என்று சொல்லக்கூடிய புளி ஒரு விட்டமின் சி சேர்ந்ததாக, இதிலேயும் அஸ்கார்பிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய சத்துவம் பெற்றிருப்பதனாலே இது இரத்த ஓட்டத்துக்கு நன்மை தரக்கூடியதாக, தேவையற்ற கொழுப்பு சத்துவங்களை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. இப்படி அத்துணை பொருட்களையும் சேர்த்து ஒரு பொடியாக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் ஒரு பிடி சாதத்தோடு, முதல் சாப்பிடுகின்ற ஒரு பிடி சாதத்தோடு பிசைந்து நல்லெண்ணெயோ நெய்யோ கலந்து சாப்பிடுகின்ற பொழுது செரிமான சீர்கேடுகள் அத்துணையும் போக்குகிறது. இதய நாளங்களுக்கு இதமான சூழ்நிலையை தருகிறது. மலச்சிக்கலை போக்கி பல்வேறு நோய்கள் வாராமல் தடுக்கிறது. இந்த கொலாஜன் என்று சொல்லக்கூடிய சத்துவத்தை உற்பத்தி செய்து தோலுக்கு சுருக்கத்தை குறைத்து நல்ல பளபளப்பை தரக்கூடிய ஒன்றாக, முகப்பொலிவை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது என்பதையும் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நாரத்தை இலையோடு கறிவேப்பிலை, மிளகு, உளுந்து, புளி இவற்றை சேர்த்து ஒரு உணவாக நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது உன்னதமான மருந்தும் ஆகும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நாரத்தை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.